Hi friends, welcome to my YouTube channel. இப்போ தான் என்னோட YouTube சேனலை நீங்கள் முதல் தடவையாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களை வந்து அடையும். சும்மா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா டிசைனருக்கு தேவையான அதிகமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம். ஸோ சமீப காலமாக நம்ம வந்து தமிழ் ஃபாண்ட்டை வந்து அதிகமாக வந்து இப்போ டவுன்லோட் லிங்க் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் ஃபாண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்கலன்னா போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேர்டை வந்து நம்ம வந்து கூகுள் இன்புட் மூலமாக டைப் பண்ணுறோம். ஸோ அந்த டைப் பண்ணக்கூடிய தமிழ் வேர்டை வந்து நம்ம காப்பி பண்ணி அப்படியே வந்து ஃபோட்டோஷாப் இந்த மாதிரியான டிசைனிங் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தமிழில் அந்த யூனிகோட் ஃபாண்ட்டை தவிர மற்ற ஃபாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா விசிபிள் ஆகாது. அது ஏதோ ஒரு லாங்குவேஜில் உள்ள ஒரு கோடிங்காக தான் காமிக்கும். ஸோ அது காரணம் என்னென்னா எந்த ஒரு இந்த யூனிகோட் ஃபாண்ட்டை தவிர மற்ற ஃபாண்ட் எல்லாமே ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம வந்து டைப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கூகுளில் டைப் பண்ணக்கூடிய யூனிகோட் ஃபாண்ட் வந்து வெறும் யூனிகோட் ஃபாண்ட்டை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து மாற்றுறது? இப்போ கூகுளில் டைப் பண்ணிட்டோம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்லேயோ ஏதோ ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர்லேயோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலமா எப்படி ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஃபாண்டெல்லாம் வந்து செந்தமிழ் ஃபாண்டு, ஃபாண்டு, பாமினி ஃபாண்ட், இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட் வந்து தமிழில் வந்து ஃபேமஸான ஃபாண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ஃபாண்டை டைப் பண்ணக்கூடிய டைப்ரைட்டிங் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தடில் அழகி ப்ளஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து NHM கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அதில் வந்து ஒரு சில ஃபாண்ட்டுக்கான அந்த கன்வெர்ட்டர் ஃபைல் வந்து இருக்காது. ஸோ அழகி ப்ளஸில் அதிகமான ஃபாண்ட்டுக்கான கன்வெர்ட் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ் ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாஃப்ட்வேரோட உதவி இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ண முடியாது, பாமினி ஃபாண்ட்டை தவிர. ஸோ அந்த மாதிரியான டைப் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய இப்போ டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் தான் டைப் பண்ண முடியும் பாமினி ஃபாண்ட்டையோ. மற்ற ஃபாண்ட்டையெல்லாம் எப்படி டைப் பண்ணுறதுனா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டைப் ரைட்டிங் மெத்தடில் டைப் பண்ண முடியும். ஸோ அப்போல்லாம் எனக்கு டைப் பண்ண தெரியாது. நான் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி வெறும் தங்கிலீஷில் தான் டைப் பண்ண தெரியும். நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற நிறையா பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஸோ அவங்க எப்படி இந்த ஃபோட்டோஷாப்பு, MS வேர்டு இந்த மாதிரி தமிழ் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துலலாம் எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கூகுளில் போய்ட்டு தான் டைப் பண்ண போகிறேன். கூகுளில் போய் டைப் பண்ணுறது வந்து ரொம்ப தங்கிலீஷில் டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் வந்து இப்போ வந்து நெட் ஆனில் இருக்குது. ஸோ வந்து நான் கூகுளில் வந்து என்ன டைப் பண்ண போகிறேன்னா தமிழ் டைப்பிங் கூகுள் அப்படின்னு போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் எனக்கு கிடைக்கிதில்ல, அந்த லிங்க்கு தான் தமிழ் டைப் பண்ணக்கூடிய இதில் கூகுள் கொடுக்கக்கூடிய லிங்க்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எதையுமே செக் பண்ண வேண்டியதில்லை, டைரெக்டாக நம்ம வந்து டைப் பண்ண வேண்டியதான். TAMIL அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணால் இங்கே ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் தமிழ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒன்றா கொடுத்துக்கிட்டு டைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நான் தமிழ்ங்கிறது ஈஸியாக டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணதை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் இப்போ யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ் பண்ண முடியும். எந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிகோட் ஃபாண்ட்டை மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி காப்பி பண்ணிவிட்டு இப்படி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபாண்ட் வந்து இங்கே தெரியும். ஸோ ஆல்ரெடி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணோன்னே உங்கள் எல்லா கம்ப்யூட்டர்லையுமே இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த ஃபாண்டோட பேர் வந்து லதா. ஸோ இங்கே வெறும் லதா தான் வரும். ஸோ நான் வேறு ஒரு ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால இங்கே வேறு ஒரு நேமில் காமிக்குது. ஸோ வெறும் லதா அப்படின்ற ஃபாண்ட்டு தான் ஆல்ரெடி வரும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். 25 யூனிகோட் ஃபாண்டுக்கும் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லாமல் நிறைய யூனிகோட் ஃபாண்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம அதை பற்றி கொடுக்கலாம், எப்படி டைப் பண்ணுறதுன்னு டீப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த ஃபாண்டு மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த 25 ஃபாண்டு மட்டும்தான் உங்களால் டைரெக்டாக வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஃபோட்டோஷாப்பில். ஸோ ஃபோட்டோஷாப்போட CS வெர்ஷன்லேருந்து CC எல்லாத்துலேயுமே இது கரெக்டாக ஒர்க் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட்டில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸில் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஸோ அது என்ன டைப் ரைட்டிங் டெக்ஸ்ட் இன்ஜின் ஆப்ஷனில் இருக்குங்கிறத. ஸோ நான் இப்போ வந்து ஜென்ரலில் போய்ட்டு இங்கே வந்து டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போய்ட்டு மிடில் ஈஸ்ட்
மிடில் ஈஸ்ட் ஆசியன் அப்படின்னு இருக்குல்ல, ஈஸ்ட் ஆசியனுக்கு கீழே மிடில் ஈஸ்டர்ன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு தெரியும், விசிபிள் ஆகும். இல்லாட்டி இந்த எழுத்து வந்து புள்ளி வந்து அங்கிட்டு தள்ளி வரும். இந்த மீ போட்டிருக்கிறதுல மா தனியாக இருக்கும், இந்த சுழிச்சது தனியாக இருக்கும். ஸோ அது மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அது எப்படி கரெக்டாக இருக்கானுங்கிறத நீங்கள் போய் செக் பண்ணிக்கிங்க. ஃபோட்டோஷாப்பில் சிஎஸ் வெர்ஷனில் சிஎஸ் வெர்ஷன்லலாம் இந்த ஆப்ஷன் இருக்கும். ஃபோட்டோஷாப் 7ல் வந்து இருக்காது இது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து வேறு ஃபாண்டுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய ஃபாண்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாண்டில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து அந்த ஃபாண்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 25 ஃபாண்டு இது வரையும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 25 ஃபாண்ட்லையும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம தமிழ் டைப்பிங் தெரியாமலே. ஸோ அது இல்லாமல் மற்ற ஃபாண்டெல்லாம் இருக்குது இல்லையா, இப்போ வந்து நம்ம இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி வீடியோவில். ஸோ 50 டேப் ஃபாண்ட் இருக்குது, 87 பாமினி ஃபாண்ட் இருக்குது, 150 சிஎன் ஃபாண்ட் இருக்குது, 140 சிஎன் ஃபாண்ட் இருக்குது, 151 வந்து ஜீவா ஃபாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து சிஎன்கிறது பிளாட்டினம், சீனட் பிளாட்டினங்கிறது. ஸோ லாஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த இதில் அடுத்து பார்த்திங்கன்னா 204 வந்து டேமு, அதுக்கப்புறம் செந்தமிழ் ஆர்ஜிபி ரெண்டும் கம்பைன் பண்ணி வந்து நம்ம வந்து ஒரே நேமில் வச்சுருக்கோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே டைப் ரைட்டிங் மெத்தடு ஒன்று தான், அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே ஃபாண்டு ஒன்று தான், அதனால் 331 எஸ்ஆர் தமிழ் அப்படின்ற நேமில் வச்சுருக்கோம் செந்தமிழ் ஆர்ஜிபியில். அதே மாதிரி தமிழ், அதே மாதிரி எல்லாமே. இது மொபைலுக்காண்டி நான் வந்து தனியாக கொடுத்து வச்சுருக்கேன். மொபைலில் டைப் பண்ணும்போது விசில் வெட்டி இருக்கிறதுனால பிக்சல் லேப் இந்த மாதிரி. ஸோ அதை பற்றி வீடியோலாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபாண்டெல்லாம் எனக்கு வந்து டைப் ரைட்டிங் மெத்தடே தெரியாது, ஆனால் நான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அழகி ப்ளஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நான் வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். என்ஹெச்எம் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி நம்ம அதிகமாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு என்ஹெச்எம் கன்வெர்ட்டர் வந்து சில பேருக்கு லோடிங் ஆகிறதுல பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை வந்து இந்த சாஃப்ட்வேரில் இருக்காது. ஸோ அதனால் இந்த சாஃப்ட்வேரில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது இல்லாமல் அந்த சாஃப்ட்வேரில் வந்து இந்த ஃபாண்டுக்கான அந்த கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபாண்டு இது இருக்காது, கன்வெர்ட்டருக்கான அந்த ஃபைல் இருக்காது. ஸோ வந்து அழகி ப்ளஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போ திருப்பி கூகுளில் போய்ட்டு இது வந்து நான் டைப் பண்ணது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு திருக்குறள் ஒன்று டைப் பண்ணிக்குவோம். ஸோ திருக்குறள்ன்ற டைப் பண்ணிவிட்டு நான் அப்படியே சர்ச் கொடுக்குறேன். சர்ச் ஆயிடுச்சு. ஸோ விக்கிபீடியாவில் போய்ட்டு ஒரு திருக்குறள் ஒன்று காப்பி பண்ணிக்குவோம். ஸோ ஏன் அப்படின்னா எங்கேயாவது நெட்லேருந்து ஒரு இடத்துல நம்ம காப்பி பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ இங்கே ஒரு குறள் இருக்கு இல்லையா, இந்த குறளை வந்து நம்ம காப்பி பண்ணிக்குவோம். Ctrl+C போட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கேயே பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ மேலே உள்ளது பார்த்திங்கன்னா நான் டைப் பண்ணது, கீழே உள்ளது காப்பி பேஸ்ட் பண்ணது. ஸோ எல்லாத்தையும் Ctrl+C போட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது. இப்போ வந்து நம்ம எந்த ஃபாண்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ஃபாண்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே ஒர்க் ஆகும். இது வந்து டேபுன்ற ஃபாண்டை வந்து நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி இது வந்து யூனிகோடில் இருக்கிறனால அப்படியே காமிக்குது. ஸோ வந்து நான் ஃபாண்டை வந்து மாற்றிக்கிறேன். ஸோ எந்த ஃபாண்டுனா டேப் அப்படின்றத போடுவோம். ஸோ மாற மாட்டுது, ஏன்னா நம்ம இங்கே டேபு ஃபாண்டுக்கு மாற்றினா அது வந்து மாற மாட்டுது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா இப்போ அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி இங்கே டேப் வந்து நம்ம மாற்றி வச்சுக்குவோம். ஸோ மாற்றியாச்சு. மாற்றிட்டு இப்போ போய்ட்டு அழகி ப்ளஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா கூகுளில் போய்ட்டு அழகி ப்ளஸ் டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இங்கே லிங்க் வருது இல்லையா, ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ எந்தெந்த ஃபாண்டை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுன்ற டீட்டெயில் ஃபுல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் ஃபாண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து டவுன்லோட் இருக்கு இல்லையா, அந்த டவுன்லோடில் அழகி ப்ளஸ் விண்டோஸ் டெஸ்க்டாப் லேப்டாப் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே
இந்த இடத்துல ஒரு டவுன்லோட் லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட்டப் ஃபைலு டவுன்லோட் ஆயிரும். நார்மலாக டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான், வேறு ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்டு கன்வெர்ட்டர் ஃபார் தமிழ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும், ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகும்போது டைம் எடுத்துக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கன்வெர்ட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் என்னன்னா இந்த ஃபாண்டை இந்த ஃபாண்டுக்கு இங்கே கொடுத்து கன்வெர்ட் பண்ணால் கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இந்த சைடு உள்ளது தான் நம்ம அப்படியே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ கிடச்சிருச்சு. அதே தான் நீங்கள் எங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் லதான்ற ஃபாண்டு தான் கிடைக்கும். ஸோ அதே கிடச்சிருச்சு. இங்கே நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுறோமோ அந்த ஃபாண்டோட அவுட்புட் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது யூனிகோடு. ஸோ நம்ம எங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் அது யூனிகோடு தான். நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா டேபுன்ற ஃபாண்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாண்டோட எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுத்து வச்சுருக்காங்க அவங்க. டேபு, பாமினி, வானவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ டேப் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கன்வெர்ட் கொடுக்குறேன். ஸோ என்னதில் டேப் அப்படின்ற ஃபாண்ட் இருக்கிறதுனால கரெக்டாக எனக்கு காட்டுது. ஸோ நான் வேறு ஒரு ஃபாண்டு வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னாலும் கரெக்டாக எனக்கு காட்டும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா ஃபாண்டுமே ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு ஃபாண்டை இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ பேஸ்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வருது. ஸோ இதில் வந்து ஃபாண்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து டைப் ரைட்டிங்கில் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரியான கேரக்டர் செட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். செட் ஆக மாட்டேது. கொஞ்சம் அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பேஸ்ட் பண்ணுவோம். சரி, இப்போ என்ன பிரச்சனைனா இங்கே இதில் ஆன் இருக்குது. ஸோ அதை ஆஃப் பண்ணிக்குவோம். ஸோ அதை மெயினாக வந்து நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ கரெக்டாக வந்து இப்போ வந்து எனக்கு ஒர்க் ஆகுது டேப் ஃபாண்டு. ஸோ அடுத்து டேம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அங்கே போய்ட்டு டேம் எடுத்து கன்வெர்ட் கொடுக்குறோம். கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ டேமை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து டேம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ எனக்கு வந்து இப்போ கரெக்டாக வந்து கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து பாமினி ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணி பார்ப்போம். பாமினி. ஸோ பாமினிங்கிறதும் இந்த தமிழ் பைபிள் அப்படின்ட்டு இருக்குல்ல, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக ஒர்க் ஆகுதோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் பாமினி கொடுத்துட்டு வேறு ஒரு ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பாமினி. ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்த ஃபாண்டு செந்தமிழ் ஃபாண்ட் இருக்குது. ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. செந்தமிழில் 2 இருக்குது. ஒன்று வந்து செந்தமிழ்னு மட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் செந்தமிழ் பி அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ இதில் எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓல்டு வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஃபோட்டோஷாப்போட 7 வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து CS6 ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா சிசி வெர்ஷனு சிஎஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்க செந்தமிழ் பி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுக்குறேன். ஸோ கன்வெர்ட் ஆகிடுச்சு. காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிவிட வேண்டியதான். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த ஃபாண்டை வந்து நம்ம வந்து டைப் பண்ணி பார்ப்போம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இது இருக்குது, வானவில் ஔவையார்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. ஸோ அதுவும் இதில் ஒர்க் ஆகும். ஸோ அதையும் கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணுவோம். இங்கே வானவில்னு டைப் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்த ஃபாண்டு ஸோ இந்த ஃபாண்டெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட இந்த ஃபாண்ட்லாம் இல்லை. ஸோ அதனால் நான் இருக்க ஃபாண்டை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அந்த கா அப்படின்ற ஃபாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை காப்பி பேஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து இங்கே ஃபாண்டை மாற்றிக்குவோம். கா ஸோ அந்த கா ஃபாண்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ எதுவும் பிரச்சனையே கிடையாது, எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. கா ஃபாண்டில் வந்து கா ஃபாண்டும் ஜேஎஃப் ஃபாண்டும் ஒரே மாதிரி தான். அதனால் அதை வந்து தனித்தனியாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதில்லை, அதே கன்வெர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கா ஃபாண்டுக்கு அப்புறம் நான் ஜேஎஃப் ஃபாண்ட் எப்படி இருக்குன்றதை, அதாவது ஜீவா தமிழ்ங்கிறது தான் ஜேஎஃப்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிஎன் அப்படின்ற சீனட் பிளாட்டினம் அப்படின்ற ஒரு ஃபாண்டை வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் வந்து என்ன பிரச்சனைனா, டைப் பண்ணுற போதே சொல்லியிருந்தேன், அந்த 2 வாட்டி டைப் பண்ணால் தான் நார்மல் மீ அப்படிங்கிறது வரும்னு சொல்லிவிட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே கன்வெர்ட் பண்ணும்போதும் அதே பிரச்சனை தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக மாற்ற முடிஞ்சுன்னா மாற்றிக்கலாம், இல்லாட்டி இந்த கன்வெர்ட் ஃபைலை வந்து யூஸ் பண்ண முடியாது உங்களால். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஃபாண்டும் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த யூனிகோட் ஃபாண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் 25க்கு அப்புறம் நிறையா டவுன்லோட் கொடுப்போம். ஸோ இதுதான் நம்ம வந்து டைரெக்டாக காப்பி பண்ணி எந்த ஒரு கன்வெர்ட்டர் இல்லாமல் யூஸ் பண்ணுறது. ஸோ மற்றதெல்லாமே கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபாண்டோட வீடியோ எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.